எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைங்க. நம்ம பேரன் பிறந்து ஃபஸ்ட்டு வர ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் திருத்தணி பக்கம்லாம் வந்து ரொம்ப விசேஷம். திருத்தணினாவே காவடினா எங்கே இருக்கிறாங்களோ அப்போல்லாம் வராங்க. இப்போல்லாம் தான் அங்கங்கே வந்து கோயிலும் கட்டிட்டாங்க. நாங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவோம்னா காலையில் வந்து போட்டி போட்டு காலையில் விடிகாலை எழுந்து முன்னே எல்லா வேலை செஞ்சுட்டு யார் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே காவடி சாமி கும்பிட்டு காவடி அரோகரான்னு போடும். ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே மாறின உடனே போகிற இடத்துல இங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்பூர் பக்கம் மாதிரி இங்கெல்லாம் வந்து காவடி எடுக்கிறது முருகர் அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுலாம் அவ்வளோ நான் பார்த்ததில்ல. அதனால் வந்து சரி மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இந்த வருஷம் வந்து பேரனை பார்த்துக்கின்னு அவனை கவனிச்சுட்டு செஞ்சுட்டு செய்கிறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முருகருக்கு வந்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முருகருக்கு என்னென்ன சமைச்சேன்னு பார்த்துட்டு ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னா என்னுடைய பேரனை நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நம்ம பேரன்னு சொல்லலாம், என் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேரன் என்னென்னவோ பிரியா சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அவ்வளோ ஆசையாக கொஞ்சிருக்கிறீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை வந்து நம்ம குட்டி முருகரை நம்முடைய பேரனை இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறேன். முன்னையே வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் 3ஆவது மாதம் பிறந்த உடனே ஃபுல்லாக நேற்றோட 2 மாதம் முடிஞ்சுது 60 நாள். 3ஆவது மாதம் இன்றைக்கி தான் அடி வச்சுருக்கிறான். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுகின்றதால நம்முடைய பேரனை வந்து நான் இன்னைக்கு வீடியோ என்ன இன்னொரு சர்ப்ரைஸ்னா 2 நாள் முன்னாடி பிரியாவே முகம் காமிச்சிச்சு குழந்தை வீடியோ போட்டாங்க. பிரியா போட்டாலும் ஆஃபிஷியலாக நம்ம சேனலில் மலரம் மாசம் எங்கள் சேனலில் நிறைய பேர் கேட்குறாங்களே பார்க்குறாங்க, அவங்களுக்காக நம்ம காமிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சுன்றதை பார்ப்போம். வெள்ளை சாதம், சக்கரை பொங்கல், கத்திரிக்காய் சாம்பார், கொத்தரக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், சேமியா பாயசம், உளுந்து வடை. இந்த உளுந்து வடை செய்யும் போது வெடிச்சதுனால எல்லாம் தரிச்சு ஓடுறாங்க. ஐயோ நாங்கள் வரமாட்டோம் கிச்சன் பக்கம். ஆமாம், சரியான காமெடி. ஒரு முறை ஆனதுக்கு ஒவ்வொரு முறை உளுந்து வடையே செய்யாதுன்றாங்க வீட்டில். அந்த மாதிரி ஆகிட்டாங்க பயந்துட்டு. 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த மார்க் இங்கே இருக்குது பாரு, எனக்கு மார்க் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை இந்த புரட்டாசி மாதம் இதெல்லாம் வந்து 7 வகையான பொரியல் 9 வகையான பொரியல் அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி நிறைய வேலை குழந்தை நைட்டெல்லாம் பார்த்துக்குறோம் செய்கிறோன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிடுமா, ரொம்ப கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு பையன் பொண்ணு எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னதுனால இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வீட்டில் சமையல் முடிச்சிட்டோம். முருகரும் வந்து அரோகரா போட்டாச்சு. இப்போ நம்ம குட்டி அரோகரா முருகரை போய் பார்க்கலாம் வாங்க. சிரிச்சிட்டு இருக்கிறாங்க வர்றாங்க அவனை. நாங்கள் வீடியோவில் வந்து இந்த சாரை காட்டும் போது இவர் என்ன பண்ணாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ அம்மா வீடியோவில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு நல்லா முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உன்னோட அம்மா தான் நைட்டு பகல் என் முகம் தான் அவனுக்கு அப்படியே பிராண்டடாக ஆகிட்டு. அதனால் என் சேனலில் வந்து என் செல்லம் வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருப்பார். என் பட்டே முழிச்சிட்டு எல்லாரையும் பார்க்கலாமா? இப்பதான்டா ஃபுல் ஃபேஸ். ஆமா, கண்ணை திறந்து பார்த்துருக்குறாரு வீடியோவில். இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி பையன். எப்படி இருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு முருகர் விசேஷமான நாள், அதனால தான் நம்மளுடைய பேரனை இன்னைக்கு வந்து காமிக்கிற பாருங்களேன். நான் பேசுறவே இப்படி தான் அப்படியே பார்த்துட்டே இருப்போம், முகத்தையே பார்ப்போம். தாத்தா பார்க்குறோம். தாத்தா பார்க்குறடா இல்லை, அது அம்மாவோட கம்ஃபர்ட் ஜோனு, அவனோட கம்ஃபர்ட் ஜோன் அம்மா கிட்ட. இப்படியே நான் வந்து இப்படி தான் தூக்குவேன். அப்புறம் சொல்லி கொடுத்து தான் நானே இப்படி தூக்க ஆரம்பிச்சேன். இங்கே பாரு, கண்ணெல்லாம் மூடக்கூடாது. அதுக்குள்ள தூக்கம் சாருக்கு என்ன தூக்கம்? சாப்பிடுவோமா? சோறு குழம்பு பொரியல் நீங்கள் சாப்பிட போறீங்க, எனக்காக கொடுக்க போறீங்க அப்படின்னு போகிறோம். பட்டச்சல்ல இங்கே பாருங்க. அம்மா இப்படியே தான் தூக்கி வச்சுட்டே தான் நடந்துட்டு இருப்பாங்க. தங்கப்பிள்ள எல்லாரும் உன்னை பார்க்க போறாங்க. பட்டு சிரிக்கணுமா? எப்படி சிரிக்கிறது? அதே மாதிரி தாத்தா பேசினாலும் அப்படியே தூத்து பார்ப்பாரு. நான் நைட்டு 3:30 மணிக்கு எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோ. அவன் எப்படி அவன் கூட நான் சேர்ந்து பேசினுக்கிறது அவன் பண்ணுறது அதையும் போட்டு விடு. நைட்டில் தான் இவர் வந்து குஷியாக இருப்பார். பகல்லெல்லாம் தூங்குவார். பகல்லெல்லாம் தூங்குவார். அவர் பகல்ல தூங்குவாரு, ஆனா எங்களை தூங்க விட முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும் இல்லையா, அம்மாக்கெல்லாம் சமைக்கணும் செய்யணும். அதனால வந்து பகல்ல தூங்கவே முடியாது. குட்டி பையா அங்க பாருடா, அங்க பாரு மாமா பாரு. கொஞ்சம் அம்மா தாண்டி கொஞ்சம் இப்படி பாருங்க. இங்க பாரு மாமா பாரு. நீ குரல கொடுக்கணும். இங்க பாருடா, இங்க பாருங்க பட்டு சார் கொஞ்சம் ஜோனை விட்டு எந்திரி வாங்க. அப்படி வாங்க தூக்கம். அப்பா ஹலோ, முருகர் வேஷம் போட்டுருவோமா சீக்கிரமே? கண்ணசஷ்டி காசு போட்டுடா. அடுத்து வரதெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர், அப்புறம் பிள்ளையார் எல்லாம் இவர் தான் இனிமேல் வீட்டில். நல்லா தலைக்கு ஊற்றி தூங்க வச்சு தூங்கி எழுந்தார். எழுந்து தூக்கம் மறுபடியும். இப்போ கரெக்டு. எப்படா என்ன பார்க்குற? என்ன இவங்கள பார்க்குறியா? ஏன் என்னை இப்படி வந்து என்னை இப்படி ஃபோட்டோ எடுத்து போடுறீங்களா? எல்லாரும் பார்க்க அப்படின்றான் அவன்.
இல்லை செல்லம் இல்லை தூங்க விட மாட்டீங்களேன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தா வேலை செய்யும் போது நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதனால தான் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருந்துச்சு வேலை. இல்லை பட்டு இல்லை யார் தாத்தா தாத்தா அழ வைக்கிறாங்களா அவங்கள? தாத்தா அழ வைக்கிறாங்களா? சரி ஒன்றும் இல்லை போதும். நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கிடுவான், பகல் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான். நேற்று நைட்டு மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துச்சு. இவ்வளோ நாளாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான், பகல் ஃபுல்லாக தூங்குவான். அப்படி இருந்துச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது நேற்று நைட்டு அவன் தூங்குனது. ஏன்னா நேற்று பகல் ஃபுல்லாக தூங்கலாமே, அதனால் நைட் தூங்கிட்டான். நாங்களும் நல்லா தூங்கணும் ரொம்ப நாள் கழிச்சு. அம்மா தான் ஃபுல்லு நைட்டில் எனக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி நைட்டில் அம்மா தான் மேக்ஸிமம் வந்து பார்த்துக்குவாங்க. என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் முருகர் பாட்டு, ஆறாரா பாட்டு, ஏன்னா ஒரு 50 பாட்டு இருக்குது. எங்கே இருந்ததுன்னே தெரியல. இவ்வளோ நாள் அந்த பாட்டெல்லாம் வந்துடும். போட்டு விட்டு இவர் கூட பாட்டு பாடினு இருந்தால் இவர் ஜாலியாக இருப்பார். அப்படி தானே? அதாவது அழும்போது மட்டும் அந்த மாதிரி பாட்டு போட்டு பாடுவாங்க அம்மா. முழிச்சிட்டு இருந்தாலும் அம்மா உட்காந்து பேசினா அப்படியே உத்து பார்ப்பான் என்ன பேசுகிறாங்கன்றது அவருக்கு அப்படியே இதாக இருக்கும் தானே. 2 மணி ஆனாலும் சரி 4 மணி ஆனாலும் சரி அம்மா அவன் முழிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தானா, அதாவது அழாமல் விளையாடிட்டு இருந்தானா பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்து என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுடி, அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு என் தொண்டை, உன் பையன்கிட்ட பேசிக்கிட்டே என்ன கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னுவாங்க. அந்த வீடியோ கூட பாருங்கள், ஆட் பண்ணுறாங்க அம்மா. 3:30 மணி அம்மா நீ சொன்னது டைம் எடுத்து 3:30 மணிக்கு அம்மா தொக்குது. நல்லா கேட்பான். அவ்வளோதான். பேசினா தூங்குவான், பேசினா கேட்டுனே இருப்பான், முகத்தை பார்ப்பான் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. நாங்கள் எல்லாமே அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தான் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், அவரோட சிரிப்பு. ஆமாம், அது வந்து டக்குன்னு சிரிப்பான் இல்லையா, நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். நானும் இந்த குட்டி வயசில் அவன் சிரிக்கிறத வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அதை மட்டும் மறைச்சே வச்சுருக்கான், கொடுக்க மாட்டேன் நான் அவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் வீடியோ எடுக்காதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிப்பாலாமா, அவன் சிரிக்கிறத பார்க்கும்போதே அப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாரு, தூங்கிட்டாரு. இதுக்கு மேலே வந்து யாராலையுமே எழுப்ப முடியாதுங்க. எங்களோட சொற்பொழிவை கேட்டு தூங்கிட்டாரு. அவன் தூங்கிட்டானா நம்ம என்ன சத்தம் போட்டாலும் என்ன பேசினாலும் 10 பேர் பேசினா கூட அந்த தூக்குலேருந்து குழந்தைங்களாம் வந்து பேசினா சவுண்டு கேட்டால் எழுந்துக்குவாங்களே. ஆனால் இவர் பேசினா தான் நல்லா தூங்குவார். எப்படி பாருங்க தூங்குறது. ஆனால் சின்னதாக சத்தம் போட்டால், ஏதாவது டம்ளர் போட்டால், எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் இருக்கிறாங்களே, இந்த நெட் இருக்கும் கொசு வலை, அதை சாத்துறன்ற பேரில் சாத்தி விடுவாங்க பாருங்க, டம்முன்னு. அப்போல்லாம் எழுந்திரிச்சுக்குவான். ஆமாம், ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே பேசி அவன் கேட்டு அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இங்கே பாரு மாமா என்ன பண்ணுறாங்க, உன்னை வச்சு என்ன காமெடி பண்ணுறாங்களா என்ன தெரிகிறது. சரி நீ தூங்குடா. ஆமாம், நல்லா சிரிப்பான். ஆனால் இன்னைக்கு தூக்கத்தில் இருக்கிற அதனால தான். அதான் சொன்னேன், சிரிப்பு மட்டும் யார்கிட்டையும் வெளியில் காட்ட மாட்டான். அவன் சிரிக்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது எங்களுக்கு. இப்போ தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சத்தமாக சிரிக்கிற சவுண்டு எப்பயாவது ஒரு டைம் தான் கேட்குது எங்களுக்கு. ஆமாம் தானேம்மா? என்னம்மா சொல்ல வரீங்க? இப்போ குழந்தைய காமிச்சிட்டீங்க, ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. ஆமாம், எவ்வளோ சந்தோஷமாக கேட்டுருந்தாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு என்னுடைய பேரன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். துரு நைட்டில் என்ன பண்ணுறான்னு அதையே நாங்கள் போட்டு வர்றோம். எங்களுக்கே ஷாக். அப்போல்லாம் வந்து நம்ம பசங்க மண்ணு மாதிரி ஊந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ மண்ணு மாதிரிலாம் ஊந்து கிடக்கிறதா ஒரே ஒரு இதுதான். அவங்க தூங்குகிற சமயம் தவிர மற்ற சமயத்துலலாம் ஒரே உதச்சிக்கிறது, கையை காலை ஆட்டுறது, கத்துறது. அதுவும் என்னுடைய பேரை கத்துவான் பாருங்கள் ஒரு சவுண்டு. அதை நான் போட்டு விட்றேன் பாருங்களாம், அப்படியே தெருக்கே கேட்கும் அந்தளவுக்கு ஒரு சவுண்டு கீழே கத்துவான் அப்படியே. இல்லை அது வித்தியாசமாக தான் இருக்கு, நம்மளால இது பண்ண முடிய மாட்டேங்குது. கத்துவான். எல்லாம் என்னவோ பேசுங்க, என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் தூங்கினுக்கிறாருங்க. இதெல்லாம் பெரிய பையனாகிட்டு பார்க்க போகிறான். அவன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க போகிறான். என்ன நாங்களும் வந்து இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். நம்ம பேரனையும் காமிச்சாச்சு. நீங்கள் வந்து நம்ம பேரனை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். அவனுக்கு என்னென்ன செய்யலாம். இப்போ வந்து 60 நாள் முடிஞ்சிருக்கு. பேருக்கு 3ஆவது மாதம் அடி வச்சுருக்கு. இன்றைக்கி 60 நாள் முடிஞ்சு. இவனுக்கு எது கொடுங்கம்மா இந்த மாதிரி பண்ணுங்க எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே அவ்வளோலாம் தெரியாது. நம்ம பசங்களை வயசான பாட்டி அம்மா அந்த மாதிரி வளர்த்துட்டாங்களா, அதனால் வந்து அதை பற்றி அவ்வளோ தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பார்த்து இவனுக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும். 60 நாள் ஆக்சுவலி இதுக்கு மேலே இதை பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட்டு அங்கே பாருடி தங்கம்.